ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இலங்கையில் 18 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை பேரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். ஏனெண்டா இலங்கையில் 18 வயசுக்கு மேற்பட்ட அனைவரும் இந்த சேவையை பயன்படுத்தி ஆகணும். பயன்படுத்தாவிட்டால் இலங்கை பிரஜைங்கிறத விட்டும் தூரமாகி விடுவார்கள். ஸோ என்ன வீடியோன்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதுதான் இங்கே நாங்கள் பார்க்குறது எலெக்ஷன், இலங்கை தேர்தல் ஆணைக்குழு. இலங்கை தேர்தல் ஆணைக்குழு சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ இலங்கையில் நடைபெறக்கூடிய ஜனாதிபதி தேர்தல், அதே போல் பாராளுமன்ற தேர்தல், அதே மாதிரி மாகாண சபை, உள்ளூராட்சி, இவ்வாறான பல்வேறு விதமான தேர்தல் முறைகள் இலங்கையில் காணப்படுகின்றது. இவ்வாறான தேர்தலில் களமிறங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இவ்வாறான தேர்தலில் வாக்களிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கட்டாயமாக தங்களை பதிவு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை விஷயம். அந்த வகையில் இந்த தேர்தல் திணைக்களத்திலே ஒரு இணையதள பேஜ் அவர்கள் உருவாக்கி உங்களுடைய, அதாவது எமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஆட்பதிவு திணைக்களத்தினால் தரப்பட்டிருக்கக்கூடிய என்ஐசி இலக்கம், தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை நாங்கள் உட்செலுத்தி நாங்கள் இந்த தேர்தல் ஆணைக்குழுவினுடைய டேட்டாபேஸ், அதாவது தரவுத்தளத்தில் எங்களை பதிவு செய்திருக்கின்றோமா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு உறுதிப்படுத்தி கொண்டதன் பிற்பாடே எங்களுக்கான சர்வஜன வாக்குரிமை என்ற அடிப்படையில் தேர்தல் காலங்களில் வாக்களிப்பதற்கான அனுமதியை தேர்தல் திணைக்களம் வழங்கும். அதே போன்று இன்னும் பல சந்தர்ப்பங்களில் இது எங்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்யும். உதாரணமாக தரம் ஒன்றுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாடசாலைக்கு சேர்த்து கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது, அதே போன்று கல்வி கல்லூரி ஆசிரியர்கள், இவ்வாறு பல்வேறு விதமான இலங்கை நாட்டினால் அரச சேவைகள் வழங்குகின்ற பொழுது இது உங்களுக்கு தேவையாக இருக்கலாம். ஸோ இந்த செய்தி 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவாக பதிவுறோம். வாங்க நம்ம அது சார்ந்த விடயங்களை பார்ப்போம். அந்த வகையில் இலங்கை நாட்டு பிரஜை, இலங்கை நாட்டு பிரஜை என்பதற்கு எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று தான் தேசிய அடையாள அட்டை இலக்கம் வழங்குவாங்க. அதாவது தேசிய அடையாள அட்டை, இந்த இலங்கை நாட்டுக்கு சொந்தமான தேசிய அடையாள அட்டை எங்களுக்கு வழங்கப்பட்டால்தான் நாங்கள் இலங்கை நாட்டினுடைய பிரஜையாக மதிக்கப்படுவோம். ஸோ அந்த இலங்கை நாட்டு பிரஜையாக நாங்கள் மாறுவதற்கு, உதாரணமாக பிரஜை என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு அரசாங்கம் வரையறுத்திருக்கின்ற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு அரசாங்கத்தினால் நாட்டு பிரஜைக்கு வழங்கப்படும் அனைத்து சட்ட ரீதியான உரிமைகளும் சலுகைகளையும் அனுபவிக்கும் உறுதியுடையவராகவும், அதாவது இந்த நாட்டில் வழங்கப்படுற சட்டத்திட்டங்கள், அதனுடைய உரிமைகள், அதோட சலுகைகள் எல்லாம் நாங்கள் பெற வேண்டும் என்றால் முதலாவது இந்த நாட்டு பிரஜையாக இருக்க வேண்டும். அது எங்களோட என்ஐசி. பாருங்கள், நீங்கள் எங்கே போனாலும் உங்கள்ட்ட முதலாவது கேட்குறது உங்களோட என்ஐசி கோப்பி தாங்க, உங்களோட என்ஐசி நம்பர் என்ன. உதாரணமாக ஒரு 1000 ரூபா கொடுத்து நாங்கள் ஃபோன் பண்ணினாலும் ஒரு சிம் நாங்கள் பயன்படுத்தணும். அந்த சிம்மை நாங்கள் பயன்படுத்தணும் எங்களை கேட்குறது அவங்க என்ஐசி, ஏன் இந்த நாட்டு பிரஜைகள் நாங்கங்கிறது உறுதிப்படுத்துறதுக்கு. ஸோ இப்படி அவர்கள் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்வடிவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கையளிக்கப்படும் கடமைகளை சரிவர நிறைவேற்றும் கடப்பாடு உள்ளவராகவும் இருக்கும் ஒருவரை நாட்டு பிரஜை. அப்போ நம்மளுக்கு வழங்குகின்ற சலுகைகள், நம்மளுக்கு வழங்குகின்ற கடமைகளை சரியான நிறைவேற்றினால் மட்டும்தான் நாங்கள் என்ன செய்வோம், நாட்டு பிரஜையாக இருப்போம். ஆனால் நாட்டுக்கு எதிராக நாங்கள் செயற்படுகின்ற பொழுது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். ஸோ அப்படியான நாட்டு பிரஜைகளுக்கு வழங்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு உரிமை தான் இந்த வாக்குரிமை. வாக்குரிமை என்பது நாங்கள் எங்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரிமை. அதை நாங்கள் விரும்பிய மாதிரி பயன்படுத்தலாம். ஸோ இந்த வாக்குரிமையை நாங்கள் எங்கு பயன்படுத்துவது? ஒரு தேர்தலின் போது நமது வாக்கினை அளிக்கும் உரிமையுடையவராக இருக்கணும். அரசாங்க ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம். அதே போன்று எந்த தேர்தல் முறையாக இருந்தாலும் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தினால் நடாத்தப்படுகின்ற தேர்வுக்கு நாங்கள் இந்த வாக்குரிமை பயன்படுத்தலாம். அதே போன்று ஒரு தேர்தலுக்கு சமூகம் அளிப்பதற்கு உரிமையுடையவராக இருப்பவர், அதாவது இங்கே தேர்தலில் களமிறங்குறலாம் சரி, வாக்களிக்கிறாலும் சரி, ஓகே, 18 வயதினை பூர்த்தி செய்த அனைவரும் இந்த வாக்குரிமை உடையவர்களாக கருதப்படுவார்கள். இலங்கை நாட்டை பொறுத்த மட்டும் ஆரம்ப காலகட்டங்களில் பிரித்தானியனுடைய ஆட்சி இலங்கையில் காணப்படுகின்ற பொழுது இந்த சர்வஜன வாக்குரிமை வழங்கப்படாவிட்டாலும் பிற்பட்ட காலத்தில் வழங்கப்பட்டது. இந்த சர்வஜன வாக்குரிமை 18 வயசுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் என்ன செய்யும், கட்டாயம் வழங்கணும். எனவே அந்த வாக்குரிமையை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். எனவே நிறைய பேருக்கு என்ன நடக்குது, அந்த ப்ரோசஸ் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இது எப்படி நடக்குதுங்கிறதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அது சம்மந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் பெறணும்னு சொன்னால் இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் 3 லாங்குவேஜ்லையும் போட்டுட்டு இருக்காங்க. பாருங்கள், சிங்களம் லாங்குவேஜில் இருக்கி,
தமிழில் இருக்குது, இலங்கையில் முதன்மை பாஷை, ரெண்டாம் பாஷை, அதே போல் காமன் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவை தமிழில் மேக் பண்ணுறதால தமிழில் நான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையானதில் நீங்கள் போயிட்டு இது சம்மந்தமாக நீங்கள் பார்த்துக்கொள்ள எதுவுமே என்னென்னா போட்டி பரீட்சைகள் அதே போன்று பல்வேறு விதமான பரீட்சைகள் எதிர்நோக்கக்கூடியவர்களுக்கு இது சார்ந்த கேள்விகள் வருகின்ற பொழுது அவர்கள் விடையளிப்பதற்கும் இது உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழுக்கு பார்த்தீங்கன்னா கீழுக்கு இலங்கையினுடைய தேர்தல் அலுவலகங்கள், இலங்கையில் காணப்படுகின்ற தேர்தல் அலுவலகங்கள் 25 மாவட்டங்களிலும் காணப்படுகின்ற தேர்தல் எங்கெங்கே இருக்குங்கிறத இதை விரிவாக போட்டிருக்கிறாங்க. நீங்கள் தேவைன்னு சொன்னால் அவைகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த சைட்டில் போய் நாங்கள் இங்கே இலங்கை பிரஜையாக இருக்கிறோம், இலங்கை பிரஜையாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களை பதிவு செய்திருக்கிறோமாங்கிறத நாங்கள் பார்க்கணும். அந்த அடிவகையில் அவர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு வருடத்தினுடைய ஜூன் மாதம் 1ஆம் திகதியிலிருந்து இந்த வாக்கு உரிமை தினமாக பிரகடனப்படுத்தியிருக்கின்றாங்க. அதாவது அதுக்கு பிறகு ஜூன் 1க்கு பிறகு எங்களுடைய சகல தரவுகளும் இப்போ 2020ஆம் ஆண்டு எங்களுடைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு மே 31ஆம் தேதி வரைக்கும் அது என்ன செய்யப்படும், எங்களுடைய ஒர்க்கிங் நடந்ததுக்கு பிறகு அடுத்த வருடம் 2021ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதியில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம், கலெக்ட் பண்ணின உங்களோட டீட்டெயில் இதில் எட் பண்ணப்பட்டிருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிடலாம். இதில் சொல்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி நாங்கள் செக் பண்ணி பார்க்குறேங்கிறது நாங்கள் தெளிவாக பார்ப்போம். ஸோ நீங்கள் முதலாவது உங்களோட ஒரு ப்ரௌசர் ஆன் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்க எலெக்ஷன். சரியா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப், அதாவது எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் election.gov.lk நீங்கள் டைப் பண்ணினீங்கன்னா பாருங்கள், முன்னுக்கு அதோட டேஷ்போர்ட் வரும், முன் பேஜ் வரும். அதில் 3 மொழியிலையும் அவங்க கொடுத்துருக்கிறாங்க. நீங்கள் இதில் உங்களுக்கு தேவையான மொழியில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு இதில் தேவை நீங்கள் அதை கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ நான் தமிழில் கொடுக்குறேன் அல்லது இங்கிலீஷில் நான் கொடுக்குறேன். ஸோ நான் தமிழில் கொடுக்குறேன். தமிழில் கொடுத்தோன்னே பாருங்கள், இதில் 2 ஆப்ஷன் தந்திருக்கிறாங்க. கொண்டு எங்களுடைய இணையதளம் என்பது இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சொந்தமான இணையதளத்துக்கு நாங்கள் போயிட்டு என்ன செய்யலாம், அதில் மேலதிகமான தகவலை நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் தந்த இந்த தளம் இதுதான். ஸோ இரண்டாவதாக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் தேர்னர் இடாப்பு எனது ஆட்பதிவு செய்தல் தொடர்பான விவரம். அதாவது நான் இந்த தேர்தல் திணைக்களத்திலே என்னை பதிவு செய்திருக்கின்றேனா, என்னுடைய டேட்டாஸை நான் நிரப்பி ஜிஎஸ் மூலமாக கொடுத்தேன், கிராம நிலதாரியிட்ட கொடுத்தேன், அவர் என் டேட்டாஸை அனுப்பியிருக்கிறாரா, நான் எந்த தேர்தல் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறேன், எந்த தேர்தல் அந்த பிரிவுக்குள்ளே இருக்கிறேன், எந்த டிவிஷனுக்குள்ளே இருக்கிறேன் என்ற அப்படியான சில தகவல்கள் இதில் உள்ளடக்கி இருக்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்டா. நீங்கள் அப்படி இருக்கிற கீழுக்கு அணுகலுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள், இப்படி ஒரு பேஜ் ஒன்றாகும். இது elections.gov.lkங்கிற இந்த இது வந்துக்கிட்டு கூடுதலாக நாங்கள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறோமாங்கிறத செக் பண்ணி பார்க்குறது தான். இதில் இருக்கிற தரவுகள் எங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னு சொன்னால், இப்போ உதாரணமாக அரச திணைக்களங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு எலெக்ஷனுக்கு கால் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் டியூட்டிக்கு தங்களை அப்ளை பண்ணணும்னு சொன்னால் இதில் இருக்கிற சில தகவல்கள் அவர்களுக்கு தேவையாக இருக்கும். நிறைய பேர் தங்களுடைய அந்த தங்களோட டிவிஷனுக்கு பொறுப்பான கிராம நிலதாரியை கான்டாக்ட் பண்ணி மற்ற விடயங்களெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்ளோம். அதில் நாங்கள் இதை டைப் பண்ணி பின்னுக்கு பார்க்கக்குள்ள எங்களுக்கு விளங்கும். ஆனால் அப்படி எங்களுக்கு போக தேவை, அவர்களை கால் பண்ணி நாங்கள் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய ஒரு தேவையில்லை. எங்களுடைய என்ஐசி நாங்கள் இங்கே கொடுத்து என்ன இன்சர்ட் பண்ணி நாங்கள் இங்கே நாங்கள் பார்த்த முடிச்சுன்னா காட்சிப்படுத்தணும் சொன்னால், இப்போ பாருங்கள், இப்போ சிங்களத்தில் நான் பார்க்கலாம், சிங்களத்தில் எனக்கு விளங்கும். ஸோ தமிழில் பார்த்தா எனக்கு தமிழில் விளங்கும், இங்கிலீஷில் நான் கொடுத்தேன்டா இங்கிலீஷில் விளங்கும். ஸோ நான் இப்போ தமிழில் விடத்தை என் என்ஐசியை கொடுத்து மேலதிகமான தகவல்களை நான் நீங்கள் கொடுத்து காட்சிப்படுத்துன்னு சொன்னேன்டா என்ற சகல தரவுகளும் இருக்கும். நான் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய தேவையில்லை. நான் இலங்கை நாட்டு பிரஜைங்கிறது தெளிவாக இங்கே உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ளுறத பார்ப்போம். ஸோ விடத்தை நீங்கள் வந்து உங்களோட என்ஐசியை டைப் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கு பின்னால் பாருங்கள், இது 2020ஆம் ஆண்டு டேட்டாஸ் சம்மந்தமாக கலெக்ட் பண்ணேன். டேட்டா 2020ஆம் ஆண்டில் கலெக்ட் பண்ண டேட்டா எங்களுக்கு 2021 இடிக்காண்டு பார்க்க சொல்கிறாங்க. அண்மையில் வந்துக்கிட்டு சகலருடைய ஃபோனுக்கும் ஒரு மெசேஜ் வந்துருந்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுடைய டேட்டாவை நீங்கள் அந்த பார்த்து உறுதிப்படுத்த சொன்னாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கிராம நிலதாரி ஜிஎஸ்ஸை நாங்கள் கண்டக்ட் பண்ணி எங்களுடைய தகவல்களை கொடுத்து நாங்கள் அப்ளை பண்ணி இதில் எங்களை இலங்கை சர்வஜன வாக்குரிமையை பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ
அந்த மெசேஜ் கிடைச்சதுக்கு பின்னால் நீங்கள் என்னடான்னு யோசிப்பீங்க. நிறைய பேர் அந்த மெசேஜை நீங்கள் பார்க்காமலே விட்டுருப்பீங்க. அந்த மெசேஜை நீங்கள் பார்த்தவங்க கட்டாயம் இந்த எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களை செக் பண்ணி பாருங்கள். காரணம் என்னென்னு சொன்னால், நீங்கள் அடுத்த காலங்களில் ஒரு எலெக்ஷன் கால் பண்ணப்பட்டால் நீங்கள் வாக்குரிமையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னா நீங்கள் இதில் இருக்கணும். ஸோ பாவம் பாருங்கள், 2020 நான் கொடுக்குறேன். 2020 கொடுத்தோன்னு பாருங்கள், நிர்வாக மாவட்டம்ன்ற இதில் எல்லா மாவட்டம் இருக்குது. நான் முன்னுக்கு சொன்னேன், இந்த 25 தேர்தல் மாவட்டங்களும் இருக்குது. அதே போல் எங்களை டிஎஸ் டிவிஷன் சொல்லுவாங்கன்னு மாவட்டம் அது தந்திருக்கும். அந்த 25 மாவட்டங்களை நாங்கள் பார்த்த முடிச்சோம். இதில் 25 கொடுக்கப்பட்டிருக்கும். நாங்கள் எந்த மாவட்டம்ங்கிறத தெரிவு செய்யணும். ஸோ நான் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறதால நான் அம்பாறையை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் இந்த அடுத்து பாருங்கள், கீழே உள்ள குறியீட்டை உச்சி எடுத்தவங்க கீழே உள்ள குறியீடுண்டா கீழத்துக்கு பாருங்கள் 5 இலக்கம் நான் தந்திருக்கிறாங்க. நான் அந்த 5 இலக்கத்தையும் அதில் உச்செடுத்து சொல்கிறாங்க 08025. இப்போ நான் கொடுத்ததுக்கு பின்னால் இதை மீள நிரப்புன்னு சொன்னால் இது வந்து கொடுத்தோம்னு சொன்னால் இதெல்லாம் டிலீட் ஆயிரும். காட்சிப்படுத்துங்கிறத நான் கொடுத்தோன்னு பாருங்கள், இப்படி ஒரு டேட்டா ஒன்று வருது. இதில் நீங்கள் பாருங்கள் வருடம் எத்தனையாம் வருடம் 2020 எந்த போர்ட் லிஸ்ட், அதாவது போர்டில் நான் பதிவு செய்யப்பட்ட விவரம் தந்திருக்கி. ஸோ என்னுடைய பேரை முழுமையாக தந்திருக்கி. பாருங்கள், என்னுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் அதில் நான் பயன்படுத்தக்கூடிய இந்த பழைய இலக்கம் புதிய இலக்கம் இரண்டும் தந்திருக்கி. நான் நிர்வாகம் மாவட்டம் அம்பாறை 13, நிர்வாக மாவட்டத்தினுடைய இலக்கம் 13, பிறந்த திகதி கொடுக்கப்படலைங்கிறதில் தரல. ஸோ என்னுடைய நிலை, என்னுடைய பால் நிலை ஆனா பெண்ணாங்கிறது எங்களுக்கு விளங்கும். ஸோ தேர்தல் மாவட்ட இலக்கம் திகாமடுள்ள 13. இப்படி அதே வாக்கெடுப்பு பிரிவு ஆவண்ணா சம்மாந்துறை வாக்கெடுப்பு மாவட்ட இலக்கம் 67, தொடர் இலக்கம் 726. இவ்வாறு அரச ஊழியர்கள் எலெக்ஷன் டியூட்டிக்கு அப்ளை பண்ணுற நேரம் இவ்வாறான தகவல்கள் தேவைப்படும். ஸோ இது அவர்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த வீடியோ கட்டாயம் இலங்கையில் 18 வயசுக்கு மேற்பட்ட சகலரும் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இந்த இதில் இருக்கிறது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் நீக்கி அதையும் அழுத்தி அப்படியே அதில் ஓலுங்கிறதையும் நீங்கள் அழுத்தி எம்முடைய சேனலோடு நீங்கள் தொடர்ந்து இருங்க. இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.